ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வக்ர சனி பலன் ரிஷபத்துக்கு எப்படி இருக்க போது தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பயிற்சி வந்து 4.5 மாசம் நடக்கும். ஸோ இந்த வருஷத்துல வந்து ஜூன் 29லேருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ நீங்க இந்த வீடியோவை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு இல்லை, நான் ஒரே ஒரு இமேஜ் தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க நல்லா காது கொடுத்து கேளுங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. ஏன்னா நீங்க முழுசா பார்த்தால்தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ற விஷயம் வந்து தெளிவா புரியும். ஜாதக ரீதியா பேசினா நிறைய பேத்துக்கு புரியாது, ஆனா சில பேத்துக்கு புரியும். நான் வந்து எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி இப்ப பேசுறேன் பாத்தீங்களா, இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியா நான் சொல்ல போறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரிஷப ராசி எல்லாத்துக்குமே தெரியும், இந்த சனீஸ்வர பகவான் தான் உங்களுக்கு யோகக்காரரு. லக்னத்துக்கும் சரி ராசிக்கும் சரி. யோகக்காரரு வக்கரம் அடைஞ்சா அது நல்லது இல்லைங்க. ஆமா, அது கரெக்டு தான். நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு ராசிக்கு கேந்திர யோகத்தை அதிர்ஷ்டமா கொடுக்கறது வந்து ரிஷப ராசிக்கு தான். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் வந்து வக்ரம் அடைய போறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம். தெரிஞ்சிச்சுன்னா எந்தெந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, அவர் வந்து உங்களுக்கு ஓவராலாக பண்ண மாட்டாரு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பாரு. அப்போ இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து தொழிலெலாம் செஞ்சுக்கிட்டு அதிலே மெயின்டைன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. புதுசாக ஏதாவது ஒன்று செய்யலாம், இதில் இவ்வளோ காசு போட்டுட்டோமோ, ஐயோ இது வீணாக போயிடுச்சே, இதை நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாமோ, இந்த மாதிரி உங்களை நினைக்க வைப்பார். தொழில் சார்ந்த விரயம் செய்யறது இது வந்து சரியான காலம். சில பேர் என்ன நினச்சிருப்பாங்க, நமக்குன்னு ஒரு ஆஃபீஸ் திறந்தா நல்லா இருக்கும். சில பேர் என்ன நினைப்பாங்க, இந்த டைம்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தா நமக்கு நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல நேரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து வீடு மாற்றினா நல்லா இருக்கும், காரு மாற்றினா நல்லா இருக்கும், புதுசாக ஒரு இடம் வாங்கி போட்டால் நல்லா இருக்கும், இப்படியெல்லாம் நினைக்கிறவங்களுக்கு இதுவும் ஒரு சூப்பரான காலம்தான். ஸோ ரிஷப ராசிக்கு இப்போ என்னன்னா, இவர் வந்து இப்போ இந்த வீடு மாற்றுறாங்க, காரு மாற்றுறாங்கன்னா அந்த விஷயத்தை வந்து இவர் சரி பண்ணி கொடுக்குறாருன்னு அர்த்தம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சனீஸ்வர பார்வை வந்து விருச்சிகத்தில் வந்து விழுகுது. ஸோ இப்படி விழுகிறதுனால என்ன நடக்கும் உங்களுக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கோபம் வர்றது, குடும்பத்தில் கோபம், ஏதாவது ஒன்று பழச போட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு சூப்பராக போகும். ஸோ பர்டிகுலர் நான் சொல்கிற இந்த நட்சத்திர நாட்கள்லாம் வருது பார்த்தீங்களா, அந்தந்த நாட்களில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி மைண்டு அப்படியே ஓடுற மாதிரியெல்லாம் இருக்கும். அதாவது இந்த பூசம், அனுஷம், அப்புறம் உத்தராதிரி, அப்புறம் இந்த மாதிரி டைமில் வந்து மேபி சட்டர்டே கிழமையில் இந்த மாதிரி டைமில் நடக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து மைண்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஓடும், பழசெல்லாம் நினைக்க தோணும். இது எல்லாமேத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் வந்து பழசு எல்லாமே கிளறுவீங்க. ஸோ அதெல்லாம் கிளர்ந்தாலே உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும். ஸோ அது எதுவுமே நீங்கள் நினைக்காம பழசு போனது விட்டுட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரி, அடுத்து இந்த சனீஸ்வர பகவான் பொருளாதாரத்தை ஏதாவது கெடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் வந்து கெடுக்க மாட்டார். நீங்கள் இப்போ இருக்கிறத அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வச்சுருப்பார். எதிலையுமே உங்களுக்கு பணம் வரவை வந்து அவர் தடுக்கலை. கொடுக்குற இடத்துல தான் இருக்காது. 10ஆம் இடம் வந்து கொடுக்குற இடம்தான். அவர் விரைய ஸ்தானத்தில் உங்களுக்கு இருக்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து உங்களை சேஞ்ச் பண்ணிக்க, உங்களோட வீடை வந்து நீங்கள் ரினோவேட் பண்ணுறீங்க, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் கட்டுறீங்க, இல்லை உங்களோட வாகனத்தை வந்து நீங்கள் மாற்றுறீங்க, இல்லை உங்களோட வாகனத்தை வந்து நீங்கள் சரி செஞ்சுக்கிறீங்க, ரினோவேட் பண்ணிக்கிறீங்க. இதுக்காண்டி காலம் தான் இது. எல்லாமே சரியாக தான் போயிட்டுருக்கு. இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமாண்டனா, அதில் நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமாக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ரிஷப ராசிக்கு இந்த வக்கர காலத்தில் நீங்கள் வந்து ஒரு புது விஷயம் செய்கிறீங்களா, அந்த புது விஷயத்தை வந்து நீங்கள் யோசித்து செய்கிறது நல்லது. ஸோ ரிஷப ராசிக்கு வாழ்த்துக்கள். நான் சொன்ன மாதிரி இந்த குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க.
ஸோ அந்த குடும்ப விஷயத்தில் வந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பழசு எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் யோசிச்சாலே உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். ஸோ பழசெல்லாம் விட்டு தள்ளிட்டு ஏதாவது ஒரு சண்டை நடக்கிற மாதிரி வருதா, ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸாக போங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இவர் சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்லது செய்யறது தான் இருக்காரு. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ புதுசாக ஏதாவது செய்யணும்னா அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. ஸோ இப்போ நான் வந்து வக்ர நிலை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய பேர்த்துக்கு தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாது. ஸோ எல்லாத்தையும் ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த வக்ரம்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த பிளானட் வந்து அப்படி டேர்ன் பண்ணி பின்னாடி நகருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் அது நகரவே கிடையாது. ஸோ அதை வந்து ஒரு நல்ல டிகிரியில் அவங்க வந்து ஜூம் பண்ணி அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா அது எப்படி ஆகும்னா, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு லெவலில் அது வந்து மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த டைமில் வந்து அது லைட்டாக ஸ்டாப் ஆகுது, அதாவது ஸ்லோவாகுது. இந்த ஸ்லோ ஆகுறத நம்ம பார்க்கும்போது அது என்னமோ பின்னாடி வர்ற மாதிரி தெரியுது. அதனால தான் அதை வந்து வக்ரம்னு நினச்சிக்கிறாங்க. அது அப்படியே ஸ்லோவாகிடுது. அந்த நேரத்தில் அது ஸ்லோவாகினதுக்கப்புறம் இப்போது ஒன்று ஸ்பீடாக போயிட்டுருக்கு, திடீர்னு அந்த இடத்துல ஒரு கட் வைக்கிறாங்க. கட் வச்சானா அங்கே என்ன நடக்குது? ஸோ அதுதான் வக்ர நிலைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் உங்களோட ஜாதகத்தில் வந்து அவர் அசுப கிரகமாக வரணும். அதாவது எந்த இடத்துக்குன்னா 1, 4, 7, 10 இந்த மாதிரி இடத்துக்கு அவர் வந்து அசுப வீடாக வந்து அவர் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கிங்களேன். அவங்களுக்கு தான் இவர் வந்து நன்மையே செய்வார். நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கிங்க உங்களோட ஜாதகத்தில் சனி திசை நடக்குதான்னு. யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்களுக்கு தான் இவர் இந்த விஷயத்தெல்லாம் செய்வார். ஸோ யாருக்கெல்லாம் சனி திசை நடக்கலையோ அவங்களுக்கெல்லாம் ஒரு 15-20% தான் நடக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு சனி திசை நடக்கலைன்னா உங்களுக்கு வந்து இந்த வக்ர பலன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 15%-20% தான் நடக்கும். ரிஷப ராசிக்கு வக்ர சனி பலன் எப்படி இருக்கும்ன்ட்டு எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ நல்லபடி யூஸ் பண்ணிக்கிங்க. நான் சொன்ன மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பயிற்சியை நல்லபடி கொண்டு போகலாம். ஸோ யாரெல்லாம் ரிஷப ராசி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் சேனலை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நான் மேலும் மேலும் நிறைய வீடியோஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கும் ஆர்வமாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரிஷபராசி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சந்தோஷமாக இருங்க.